என்னப்பா மாப்பிள்ள மாதிரி போட்டி ஷோட் எல்லாம் போட்டுக்கொண்டு பாருங்க என்ன மாப்பிள்ளை அடி போடுறது இது தமிழ் கலாச்சாரம். இது தெரியாம இருக்கு. ஒரு வீட்டுல பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னா தமிழக கலாச்சாரத்துல வேட்டியை கொடுத்து சேட்டை போட்டு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு விசற்கால கலைச்சி கொண்டு நிற்கிற விசரி. அப்ப நீங்க தெரிஞ்சுதான் நீங்க எல்லாம் முடிச்சு கொண்டு வந்திருக்கு. நான் நினைச்சிருந்தா இப்ப இன்றைக்கு மகனுக்கு பொம்பளை பார்க்க போறேன். நீங்க தெரியாம விளங்காம நீங்க மார்காச்சாரி கட்டி கொண்டு வந்துட்டீங்களோட எனக்கு திக்கிட்டு பொம்பளைக்கும் இது ஒரு திக்கு இருக்குது. அதை மறந்து நானும் அவன் வீட்டவசரம் போட்டு சரி 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 சரியா இது வாங்க. அதை விடுங்க அதை விடுங்க இது வாங்க. நான் ஒரு விஷயம் உண்டு கதை போனவன். நான் இப்ப எல்லாருக்கு பார்த்தேன். அவருக்கு பொறுத்த வேலையில இருப்பேன். அவற்றை கதையை பார்த்தாலே நான் இப்போதைக்கு கால் தராது என்னண்டாப்பா. நான் வீட்டே உங்களுக்கு சொல்லுவான்னு நினைச்சேன். எங்க வெளிக்கிற டென்ஷன்ல எனக்கு ஏழாம போயிட்டு எங்க நீங்க வர காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கொண்டு சரியா வெளிக்கிட்டு வெளிக்கிட்டு அங்க போகணும்டா எனக்கு கை முறையில காலை முறையில சரியா அப்படியே பிள்ளை எங்க மகனை பற்றி ஏதாவது கேட்டா நல்ல மாதிரி சொல்லி போடுங்க சரியோ. அந்த வீட்டை கத்துவீங்க அது மாதிரி இங்க வந்து அதுக்கு முன்னாடி தேவையில்லாத கதைக்க கூடாது. பாட்டியமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. பெரிய இடம் எல்லாரும் பாருங்க. இத ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கு. இதுக்கு நான் இந்த உலகம் முழுக்க பொண்ணு பார்த்தலை இல்லாதது கொள்ளாதது பொழுது பூச்சியும் சாயம் பூசட்டா இதுல 8 மாசம் ஏப்பிங்களா நீங்க நான் கேட்பா எந்த மகனுக்கு என்ன குறையாண்டு இருக்கிறேன் அங்க பாருங்க அவன் கருப்பேர் நல்ல கலையா இருப்பாரு. குறையாண்டு சொன்னாரு எங்கேயுமே அவன்தான் தான் இருக்கு. எங்கேயுமே ஒரு படம் தட்டி பார்க்கல. உங்களுக்கு அப்பா எந்த மகனை ஏதாவது முட்டக்கா சொல்லி அவனை ஏதாவது நக்கல் அடிக்கிறான் உங்களோட வேலை. அவனுக்கு வக்காலத்தை வேட்டி நீங்கள் இப்படித்தானே இப்ப பார்த்தாலும் அவனுக்கு இதோட இப்ப நாங்க அவனுக்கு பொருளாசா எனக்கு நான் டென்ஷன் ஆகிட்டேன். அம்மா இந்த ஒரு காசு பே இந்த காசு போயிட்டு போய் சொல்லி வையேன் சரியா. நீ ஒன்றும் யோசிக்காது. அது அம்மா எல்லாம் நான் பார்த்துக்கொள்றேன். அப்பா சொல்லி போட்டேன். அவனை தேவையில்லாத கதை இட்டா கதைச்சு வார சம்பந்தம் குழப்பி அடிக்க சொல்லி வார சம்பந்தம் நான் குழப்ப இல்லை நீங்க குழப்பாம இருந்தா சரி. டேய் வினோத் கொஞ்சம் பொறடா. உன் அம்மா சொல்றதை கொஞ்சம் கேள். உனக்கு மாத்திரம் பெண்ணை பிடிச்சா பார்த்தாது அந்த பெண்ணுக்கு முன்ன பிடிக்கணும்டா. ஏய் நண்பா ஏன் அழகுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ஐஸ்வர்யராயத்தான் தேடுறேன். என்னது உன் அழகுக்கு நடைக்கும் உனக்கு ஐஸ்வர்யராய் கேக்குதோ? அது சரி. உனக்கு தேவை கல்யாணம், உன் அப்பனுக்கு தேவை சீதனம், உன் அம்மாவுக்கு தேவை அல்டி மேக்கப். இது இப்படியே போச்சுடா உனக்கு 50 தாண்டும். ஏய் நண்பா ஆன கருத்தாலும் 1000 பொண்ணுடா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா நடிக்கலையா? டேய் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் என்ன, நடை என்ன, பேச்சு என்ன, உடம்பு என்ன, அதோட போய் நீ நான் படிச்சு திரும்ப திரும்ப எத்தனை நேரம் சொல்லி போட்டேன். எங்கேயும் பொண்ணு வாங்க போவீங்க இந்த பிறகு வாங்க கூட்டிட்டு வர பாத்தியா இன்னைக்கு சிவபூசைக்கு கரடி பூங்க வாங்கி பேக்கு உங்களுக்கு பேது கேட்டு அகவி அதுகளுக்கு சும்மா சின்ன பிள்ளைல ஏதாவது பாடி சொல்லிட்டு விட்டு கலப்பங்க. நீங்களே தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறீங்க. பேசாம இருக்க ஒரு இடத்துல போய் என்ன பற்றி கொண்டு பண்றதை உங்க 2 பேருக்கும் போல பார்க்கணும். அது சரி. அங்கே நாங்க சும்மா சிரிச்சு கவனிச்சு நாங்க பாருங்க போனவங்களையும் தானே. ஓ எனக்கு பாருங்க உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு வேலி ஒன்று உள்ளுக்கு நீங்க இல்லை மறுபடியும் தன்னை அவதான் நான் சும்மா அந்த உள்ளுக்கு நீங்க வாரேன்னு சொன்னா போல சோடா இல்லை பாருங்க. நான் சொன்னேன் சூடா வேணாம் கொஞ்சம் வாமா இது கொண்டு வாங்க. இல்ல நாங்கள் போங்காட்டி கொண்டு வர தரலாம் தாரே கண்டையும் கொண்டு வருவோம். நீங்கள் விரும்பத்தை எடுத்து குடிக்கலாம். ஓகே ஓகே. அப்ப ஒரு நிமிஷம் வருங்க. நான் பாக்கியதான் கூப்பிடுறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் எங்கட புள்ளையே நான் பாப்பா வந்து கூப்பிட்டு போய் கூடாது. அது நல்ல பேர் தானே. என்ன எந்த பிள்ளைக்கு நாங்கள்
நல்ல பேர் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த பிள்ளைக்கு பேர் அஞ்சகோடியா இருக்கும். நாங்கள் செல்லமா தான் கூப்பிடுறோம். நாங்கள் பாப்பாவன்னு சொல்லி வாங்க இருங்க அப்பா இருக்க இருங்க வா அப்ப இஞ்சிருக்க வா அவைக்கு காட்டி கொடுக்குது பயம் சொல்லுமா அப்படி வடிவா இருக்க மாப்பிள்ளைகளுக்கும் என்ன படிச்சிருக்கிறாரு என்ன உத்தியம் மட்டும் கொடுக்கும் வடிவாக்களுக்கும் நான் பிள்ளைய இருங்க வாருங்க அதுக்கெல்லாம் சொல்லப்படாது அது சரி மனசு என்ன சொல்லிட்டு போற மாதிரி கிடக்குது இல்ல 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 அவ என்ன கேட்டு போறான்னா பொரிச்சம் மோதம் கொடுக்குறாரதோ அதில் அவிச்சம் மோதம் எங்களுக்கு இது ரெண்டும் ஓகே தான் ரெண்டும் ஓகே அதான் நான் சொன்னேன் சரி படிச்சு அப்பா படிவா சொல்லுங்க சரியா மனசி சொல்லி போட்டால் படிவாத்தான் சொல்லுவோம். ஓ சொல்லுங்க சொல்லுங்க கம்ப்யூட்டர்ல உள்ள ஏபிசிடி எழுத்தாவளாவும் அர்த்தப்படியாகும். கம்ப்யூட்டர்ல ஏபிசிடி எல்லாம் ஓடுதுறாரு கம்ப்யூட்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லி படிச்சான். படிச்சுட்டா கம்ப்யூட்டர் படிச்சுட்டா. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வேலை செய்யறான்னு வர சொல்றான். அது சாக்கியண்டாரா அவங்க கூட்டியண்டாரா வென்ற பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாப்பிள்ள வேறுங்க. வேற எதுவும் கேட்ட வரைக்கும் புரியணும். இல்ல நீங்க சொல்லி போட்டீங்கல்ல நீயா ஸ்கூல்ல பின் மேசையில நல்லா மூக்கு பிடிக்க திட்டு நித்திரம் கொண்டுட்டு வந்தவன் இவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா என்னால ஏலாது இங்க பாருங்க நான் என்ற புள்ளே டாக்டர் இன்ஜினியர் சொல்லி சொல்ல மாட்டேன். டாக்டர் இன்ஜினியர் சொல்ல மாட்டேன். நீ அண்ணன் அது என்ற புள்ளே நான் டாக்டர் இன்ஜினியர் சொல்ல மாட்டேன் பாருங்க. என்ற புள்ளே நான் கொக்குக்கு படிப்பிச்சிருக்கேன். கொக்குக்கு ஓ கொக்குக்கு படிச்சிருக்கேன். என்ற பிள்ளை கொக்குக்கு படிச்சிருக்கிறான். அது சரி என்ன ஓ கொக்குக்கு படிச்சிருக்கா. கொக்குக்கு சொல்லும் அட கோதாரியா குக்கு குக்கு குக்குக்கு படிச்சிருக்கா. குக்குக்கு படிச்சு டிப்ளமாவும் எடுத்துட்டான். டிப்ளமா எடுத்துட்டா அதோட மட்டும் நிக்கல. தாயின்றி ஆசைக்கு பரதநாட்டியம் 10 வருஷம் படிச்சிருக்கிறான். ஓ பரதநாட்டியம் 10 வருஷம் அதோட நிக்கல. இந்த சங்கீதங்கள் கச்சேரிகள் சொல்லி சங்கீதங்கள் எனக்கு ஒரு சின்ன நரி மூலி ஒன்று வந்தது. நான் இந்தியா கடிச்சு குச்சிக்குடி தான் எல்லாம் படி எல்லாம் ஆடிக்கிடி அவ குச்சிக்குடி எல்லாம் 10 மணி வேணும். சரி நான் அரங்கேற்ற நான் கிளாஸ் வச்சு நடத்துறேன். அரங்கேற்ற கிளாஸ் பிரச்சனை இல்லை தானே போய்